ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து நடந்த இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே 3 T20 மேட்ச்ல இந்தியா திரும்பவும் வின் பண்ணி நாங்க சாம்பியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தோட முக்கியமா நம்ம எல்லாரும் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருந்த அந்த பிளேயிங் லெவன உண்மையிலே பக்காவா பிக் பண்ணியிருந்தாங்கன்னு கண்டிப்பா சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் நம்ம பவுலிங் ஆப்ஷன்ல மட்டும் ஆவேஷ் கானுக்கு பதிலா முகேஷ் குமார் கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுச்சு. மத்தபடி கலீல் அகமது கொண்டு வந்தது உண்மையிலேயே நல்ல பிக்குன்னு தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். எல்லாத்தோட அவர் கம்பேக் குடுத்த விதம் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ 15 ரன் தான் குடுத்திருந்தாரு. ஆனா 1 விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. சேம் டைம் நம்ம வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட் எடுத்தனால அவர் தான் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்குனாரு. ஸோ அவரும் எக்கனாமிக்கலா பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவலா தான் இருந்தாங்க. ஆனா 3 விக்கெட் எடுத்தது வாஷிங்டன் சுந்தர். குறிப்பா அவரோட பவுலிங்க விட அவரோட ஃபீல்டிங் செட்டப் தான் கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேட்டன தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் என்னப்பா பண்ண போறாரு, என்னப்பா பண்ண போறாருன்னு. ஆனா நேத்து நடந்த மேட்ச்ல நீங்க கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம சஞ்சு சாம்சன் தான் கீப்பிங் நின்னு ஃபீல்டிங் செட்டப் எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம வாஷிங்டன் சுந்தர கூட வாடா டக்குனு வா டைம் ஆகுது அப்படி சொல்லி போல் போட கூப்பிட்டது எல்லாமே இப்போ சோசியல் மீடியா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. எல்லாத்தோட முக்கியமா கில் அவர்கள நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ கில் பவுண்டரில இருக்கும்போது அவர் ஃபீல்டிங் செட்டப் சரியா பண்ண முடியாதனால வைஸ் கேப்டனான சஞ்சு சாம்சன் பண்ண சொல்லியிருந்தாரு. அவரோட பெருந்தன்மை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லியே நிறைய பேர் பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஓகே சொன்னால தான் சஞ்சு சாம்சன் பொறுப்பை எடுத்து அவர் அவ்வளோ அழகா ஃபீல்டிங் செட்டப் பண்ணாரு. கரெக்ட்டா வாஷிங்டன் சுந்தரும் அதுக்கேத்த மாரி தான் பவுல் பண்ணாரு. அதே மாரி கேச்சஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது யங் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் மத்தியில இருக்கிற அந்த பாண்டிங் உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பேட்டிங் அப்படின்னு எடுத்தோம்னா, கில் ஓப்பனிங் இறங்குனாரு. கண்டிப்பா 50 போட்டாரு. ஸோ நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதற்கு கீழ பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் வந்தோனே நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. அவர் ஃபார்ம் அப்படியே கன்டின்யூ பண்ணாரு. அதுவும் 28 பாலுக்கு 49 ரன்ன்றது உண்மையிலே அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடியிருக்கணும். ஸோ அதற்கு அடுத்து வந்த சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், ரிங்கு சிங்குக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து சிவம் தூபே வேற இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம கேப்டன் கில் கொஞ்சம் கியர கொஞ்சம் டாப் கியர்ல கொஞ்சம் போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணியிருக்கலாம் தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணியாச்சு. இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 2 மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்சா பார்க்கப்படுது. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கப்போகுது. ஸோ அந்த மேட்ச்சுக்கும் சேம் டீம் தான் ப்ராபபிளா இருக்கும். அதில எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. மேபி முகேஷ் குமார் மட்டும் உள்ள வரலாம். ஆவேஷ் கானுக்கு பதிலா அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் நடக்கும். மத்தபடி உண்மையிலே இந்த டீம் நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் கொண்ட டீமா தான் பார்க்கப்படுது. இது எல்லாத்தோட முக்கியமா பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாரும் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா வந்தா ஜெய்ஸ்வாலுக்கு இடம் இருக்குமா? ஜெய்ஸ்வால் வந்துட்டாருன்னா அபிஷேக் சர்மா தூக்கிருவாங்களா? இப்படி தான் நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நேத்து கில்லு கூட ஜெய்ஸ்வால் இறங்குனாரு. ஒன் டவுன் அபிஷேக் சர்மா வந்தாரு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா உண்மையில நடந்த விஷயம் வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஃபீல்டிங் செட்டப்ல சஞ்சு சாம்சனுக்கு முன்னுரிமை குடுத்திருந்தாலும், நெறைய பேர் பாராட்டி இருந்தாலும், அங்க பேட்டிங்ன்னு வரும்போது கில்லு என்னடா ஓப்பனிங் இத நான் விட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவா இருந்ததா சொல்றாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல ஜெய்ஸ்வால் அண்ட் அபிஷேக் சர்மாவ தான் ஓப்பனிங் இறக்கணும். ஸோ நீங்க 2 டவுன் ஆர் 3 டவுன்ல போனா நல்லாருக்கும். இல்லாட்டி 1 டவுன் கூட நீங்க போகலாம்ன்ற மாரி சொல்லியிருந்தாங்களாம். ஆனா கில்லு இல்ல நான் 1 டவுன் இறங்க வாய்ப்பு இல்ல. 2 டவுன் போகவே மாட்டேன். ஓப்பனிங் தான் என்னோட பொசிஷன். கண்டிப்பா அதில தான் போவேன்னு சொல்லிட்டு, அவர் தான் ஸ்ட்ராங்கா நின்னு வந்ததா கூறப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம ஏத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனா டீம் மேனேஜ்மென்ட் படி கண்டிப்பா ஜெய்ஸ்வால் அண்ட் அபிஷேக் சர்மாவ தான் ஓப்பனிங் இறங்கணும்னு பிளான் இருந்துச்சுன்னு தான் சொல்லப்படுது. ஸோ அது ஏன் அவர் குடுக்கல அப்டின்னா, அதுக்கு நெறைய ரீசன் இருக்கும். டெஸ்ட்ல அவர் ஓப்பனிங் இறங்கிட்டு இருந்தாரு. நடுவுல சில மேட்சஸ் அவர் ஓப்பனிங் இறங்காத பட்சத்தில அவர் ஃபிக்ஸர 1 டவுன் ஆர் 2 டவுன்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் 2020ல நடக்கக்கூடாதுன்னு தான் அவர் ஸ்டெபனா நின்னு நான் ஓப்பனிங் இறங்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஓப்பனிங் இறங்குறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா பின்னாடி அவ்வளோ பேட்டிங் லைனப் இருக்கும்போது, இவர் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணியிருக்கலாமோன்னு தான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ அடுத்த மேட்ச்லேருந்து அவர் கண்டிப்பா தன்னை பூஸ்ட் அப் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம நம்புவோம். இது எல்லாத்த விட ஆப்போனன்ட் டீம்ல அதாவது ஜிம்பாப்வே டீம்ல பேட்டிங் ஆடுன டியோன் மேர்ஸ். ஸோ அவர கண்டிப்பா நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ ஒன் மேன் ஷோவா முடிய போற நேரத்தில ரன் ரேட் எவ்வளோக்கு குறைக்கணுமோ அவ்வளோக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு, அவர் அவர் ஸ்டைல்ல ஆட ஆரம்பிச்சுட்டாருன்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஸோ அவர் ஆடுனதும், நம்ம கில் ஆடுனதும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருந்துச்சு. ஸோ அதற்கடுத்து வந்த இந்தியன் பிளேயர்ஸ் ஆடுன மாரி, அங்க யாரும் ஆடலன்னு தான் உண்ம. ஸோ இந்த விஷயங்கள்ல இந்தியன் டீம் வின் பண்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு தான் கண்டிப்பா சொல்லணும். இது எல்லாத்த விட அடுத்து நடக்கக்கூடிய மேட்ச்ல இதே டீம் போகுமா? இல்ல சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? இப்போ நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இதே டீம் தான் போப்போது. இத தவிர்த்து இன்னும் சுவாரஸ்யமா நெறைய விஷயங்கள அடுத்தடுத்து உங்களுக்காக குடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து வீடியோவ வாட்ச் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகம்.